ஸோ குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம புது சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், த ரூட் சிஸ்டம். ஸோ ரூட் சிஸ்டம்ல வந்து இதுக்கப்புறமா வர லெசன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸோ ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம், ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் இதெல்லாமே வரும். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ஸ் பத்தி கொஞ்சம் பேசிக் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருந்தோம். அதெல்லாம் பேசிக் லெசன்ஸ். இது வந்து அந்த பிளான்ட்டோடைய ஒரு பார்ட் எடுத்து ஒரு சாப்டரா வந்து நம்மளுக்கு வந்து டீடைலா கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரூட்னா என்ன? ஸோ இந்த ரூட் சிஸ்டம் அந்த லெசன்லயே ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குல்ல, இதுல இந்த ரூட்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்கா வந்து ரூட் அப்படின்னாலே வந்து பிளான்ட்டோடைய அண்டர் கிரவுண்ட் பார்ட். இப்போ பிளான்ட்டோட அந்த சாயில் அந்த பார்ட்ல வந்து ரூட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ரோ ஆகும். என்ன பண்ணும்னா சாயில்ல அண்டர் கிரவுண்ட்ல க்ரோ ஆகும். அதுக்கப்புறமா டவுன்வர்ட்ஸ்ல தான் க்ரோ ஆகும். ஸோ மேல வந்து அசென்ட் ஆகாது, இது டிசென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும் ரூட் சிஸ்டம். இதோட மெயின் ஜாபே என்னது ரூட்டோடது? இது வந்து ஆங்கர் கொடுக்கும் பிளான்ட். ஆங்கரேஜ் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து அங்க அந்த சாண்ட்ல அந்த சாயில்ல வந்து இது நிக்கிறதுக்காக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா இது வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு ஷூட் சிஸ்டம்க்கு வந்து இதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு வந்து தரும். ஸோ ஸ்டெம்ஸ், லீவ்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிரீன் கலர்ல இருக்கும். ஆனா நம்மளோட ரூட்ஸ் பாத்தீங்களா இது வந்து நான் கிரீனா இருக்கும் யூஸ்வலி, பிகாஸ் தே லேக் குளோரோஃபில். ஸோ இதுல வந்து குளோரோஃபில இல்ல அப்படின்னு சொல்லி அந்த குளோரோஃபில் அந்த வேர்டு வந்தாலே வந்து நம்மளுக்கு இன்னொரு வேர்டு வந்து ஞாபகம் வரும், அதுதான் போட்டோசிந்தசிஸ். ஸோ ஏதாவது ஒரு பிளான்ட் வந்து ஏதாவது ஒரு பிளான்ட்டோட பார்ட் வந்து கிரீன் கலர்ல இருந்தாதான் இட் மீன்ஸ் கிரீன் கலர்ல இருக்குன்னா அது குளோரோஃபில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ குளோரோஃபில் இருந்தாதான் வந்து அது போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ், ஃபுட் ப்ரிப்பேர் பண்ற ப்ராசஸ் வந்து அது கேரி அவுட். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரூட்ஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ ரூட்ஸ் க்ரோ ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து ஒரு சீடு வந்து ஜெர்மினேட் ஆகும் போது, ஒரு சீடு வந்து வளரும் போது ரூட் தான் அந்த ஃபர்ஸ்ட் வந்து க்ரோ ஆகும். அதுதான் வந்து இந்த பிளான்ட் பாடியோடைய ஃபவுண்டேஷன் மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ திங்க் லைக் பிளான்ட் வந்து ஹவுஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ரூட் தான் வந்து அந்த ஹவுஸோடைய ஃபவுண்டேஷன் பேஸ். ஓகேங்களா? இது வந்து மேல இருந்து பார்த்தா இன்விசிபிளா தான் இருக்கும், ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் தட் ஹோல்ட்ஸ் எவ்ரி திங் அப்ரைட். ஓகே, இப்போ இந்த ரூட் அந்த வேர்டோட மீனிங் வந்து பார்த்துட்டோம். இப்போ ரூட் சிஸ்டம் அப்படின்னா இது அந்த ரூட்டோட என்டையர் நெட்வொர்க் எல்லாமே வந்து இந்த ரூட் சிஸ்டம்ல வந்து வந்துடும் எல்லாமே. இது வந்து எல்லாமே கவர் பண்ணிடும். ஸோ ரூட் சிஸ்டம்னா ஏதாவது ஒரு சிஸ்டம்னா என்னது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து எல்லாமே ஒண்ணு கூடி ஒரு சிஸ்டமா உருவாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஆர்கன் சிஸ்டம் வேர்ட்லயே சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி ரூட் சிஸ்டம்னா என்னது, இட் இஸ் தி என்டையர் நெட்வொர்க் ஆஃப் ரூட்ஸ் இன் அ பிளான்ட். ஒரு பிளான்ட்ல எல்லா அந்த ரூட்ஸும் சேர்ந்து ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த ரூட் சிஸ்டம்ல வந்து இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகும்னா பிரைமரி ரூட். பிரைமரி ரூட்னா ஃபர்ஸ்ட் க்ரோ ஆற ரூட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பிளான்ட் இருக்கு, ஒரு சீடு வரைய ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஒரு சீடு இருக்கு. இந்த சீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் வரும், ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? இப்படி இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுதான் வந்து பிரைமரி ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரைமரி ரூட் இருந்ததுனால ரூட்டே உருவாகுது. கரெக்டா? இப்போ இந்த பிரைமரி ரூட்ல இருந்து பிரான்ச்சஸ் இன்னும் வரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது. இது எல்லாமே செகண்டரி ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட் வேர்ட் நம்மளுக்கே தெரியும், டெர்ஷரி. டெர்ஷரினா இதுல இருந்து இன்னும் பிரான்ச்சஸ் வருது. சோ இப்படி. ஓகேங்களா? சோ பிரைமரி ரூட், செகண்டரி ரூட், டெர்ஷரி ரூட், அதுக்கப்புறமா அதுல இருந்து ரூட் ஹேர்ஸ் எல்லாம் வரும், ஏன் ப்ரொடெக்ஷனுக்காக வரும். சோ இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் நம்ம பாத்துடலாமா? சோ த ரூட் சிஸ்டம் இஸ் தி டிசெண்டிங் பார்ட். இது ரூட் சிஸ்டம்னா வந்து டிசெண்டிங் பார்ட். டிசெண்டிங்னா கீழே க்ரோ ஆகும். இட் க்ரோயிங் டவுன்வர்ட்ஸ் portion of the plant axis. When a seed germinates, seedல வந்து ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து radical, இன்னும் வந்து plumule. இந்த ரேடிக்கல்ல இருந்தா இந்த ரூட் எல்லாமே வரும், கீழே இருக்கிற பார்ட் எல்லாமே வரும். பிளிமியூல்ல இருந்தா வந்து ஷூட் பார்ட் வந்து அரைஸ் ஆகும். ஸோ ரேடிக்கல் இஸ் தி ஃபர்ஸ்ட்
organ to come out of it. So seed வந்து germinate, seed கொஞ்சம் வளர ஆரம்பிச்ச உடனே radical தான் first organ வரும் வெளியில. So இந்த radical தான் வந்து root வந்து உருவாக்கும். Okay, so radical is the first organ to come out of it. It elongates. So இந்த radical வந்து root ஆ form ஆகும்னு சொல்லியிருக்கல. So R for radical, R for root. அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். So இந்த radical வந்து அப்படியே நீளமாகும். It elongates. இது elongate என்ன ஃபார்ம் ஆகும்னா பிரைமரி ரூட், செகண்டரி ரூட், அப்புறமா டெர்ஷரி ரூட் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார்ம்ஸ் பிரைமரி ஆர் டேப் ரூட். ஸோ இந்த பிரைமரி ரூட்டை வந்து டேப் ரூட் அப்படி கூட சொல்லுவாங்க. இதுக்கு இந்த ஒரே அந்த ஸ்டார்டிங்ல மட்டும் இருக்கிறது தான் வந்து டேப் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேப் ரூட்னா ஜஸ்ட் ஒன்லி ஒன், இந்த பார்ட் மட்டும் தான் இருக்கும், பிரான்ச்சஸ் எதுவுமே இருக்காது, ஸ்டார்ட் ஆகல இன்னும். ஓகே, அப்புறமா இந்த பிரைமரி ரூட் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? செகண்டரி ரூட். இது செகண்டரி ரூட். இல்ல வந்து இது வந்து லேட்ரல் கூட சொல்லுவாங்க, லேட்ரல் ரூட் கூட சொல்லுவாங்க, லேட்ரல் பிரான்ச்சஸ் கூட சொல்லுவாங்க. என்னது? செகண்டரி அண்ட் டெர்ஷரி ரூட். ஃபர்ஸ்ட் பிரைமரி, செகண்ட் வந்து செகண்டரி, தேர்ட் வந்து டெர்ஷரி. அவ்வளவுதான். அந்த வேர்ட்லயே நம்ம எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்ட் சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? என்னது? ஒரு ஃபவுண்டேஷன் பில்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல இருந்து பிரான்ச்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபவுண்டேஷன் தான் பிரைமரி, டேப் ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல இருந்து பிரான்ச்சஸ் ஆகுது, அது செகண்டரி, டெர்ஷரி வந்து வரும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து இந்த எல்லா ரூட்டும், பிரைமரி ரூட், செகண்டரி ரூட், டெர்ஷரி ரூட், இந்த 3 ரூட்டும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? த ரூட் சிஸ்டம். தி ரூட் சிஸ்டம். Thus forms the root system. So its branches penetrate through large and deep areas of the soil and anchor the plant very firmly. So இந்த ரூட்லாம் இந்த சாயிலோட டீப், ரொம்ப வந்து ஆழமான பகுதிக்குள்ள வந்து போயிட்டு அதுக்குள்ள எல்லாமே டிக் பண்ணி அது கரெக்டா அதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணா, இந்த பிளான்ட் வந்து எவ்வளவு ஆழமா போதோ, எவ்வளவு டீப்பா இந்த ரூட் போகுதோ அவ்வளோ அந்த பிளான்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்டா? சோ இது வந்து ஆங்கரேஜ்னா அந்த இடத்துல அந்த பிளான்ட் வந்து அப்படியே பிடிச்சிட்டு உட்கார்றதுக்காக. ஓகேங்களா? அதுதான் வந்து ஆங்கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபேமா இது வந்து ஸ்டார்ட் பண்ணும். எவ்வளோ the larger and deep the absorption of the என்னது roots, the anchor, the firm the anchorage. ஓகே, எவ்வளவு ஆங்கரேஜ் அதிகமா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது வந்து எதை வந்து டிபெண்ட் பண்ணுது, எவ்வளவு தூரம் வந்து அந்த பிரான்ச்சஸ் வந்து சாயிலுக்குள்ள டீப்பா போகுது அப்படின்னு சொல்லி, எவ்வளவு பெருசா அந்த இதுல வந்து இருக்குன்னு. ஸோ செகண்ட் ரோல் என்னது? ஃபர்ஸ்ட் ஆங்கரேஜ். செகண்ட் ரோல் என்னது? அப்சார்பிங் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் தி சாயில். அவ்வளவுதான். ஸோ இதான் ரொம்ப வைட்டலான ரோல், ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல். ஓகேங்களா? அப்சார்பிங் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ் ஃப்ரம் தி சாயில் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் தெம் அப்வர்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த ரூட் வந்து வாட்டர் எல்லாமே அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறமா இது மேல எந்த ஷூட்க்கு, ஸோ ரூட்டுக்கு மட்டும் தான் வாட்டர் தேவையா? மற்ற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வாட்டர் தேவை. பிளான்ட் லீவ்ஸ்க்கு, ஷூட்க்கு, எல்லா இடத்துக்கும் வந்து இந்த ரூட் வந்து இந்த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சார்ப் பண்ணி ஜைலம் வழியா வந்து இந்த வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரூட்டுக்கு வந்து ஃபுட்டு, மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து லீவ்ஸ், ஷூட் அதெல்லாமே உருவாக்கி அது வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து என்ன பண்ண, டவுன்வர்ட்ஸா பண்ண ரூட்காக. ஓகே, ஸோ ரூட் சிஸ்டம்ல வந்து ஓகே, ஸோ இது வந்து ரூட் சிஸ்டம் உடைய பேசிக் டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரூட் சிஸ்டம்னா இதுல வந்து எல்லா ரூட்டோட நெட்வொர்க்கும் வரும். என்னென்ன டைப் ஆஃப் ரூட் இருக்கு? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. பிரைமரியை டேப் ரூட் கூட சொல்லுவாங்க. செகண்டரி வந்து அதுல இருந்து வர லேட்டரல் பிரான்ச்சஸ். டெர்ஷரியும் அதே தான். இது எல்லாமே தான் ரூட் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ரூட் சிஸ்டம் இல்ல ரூட் சிஸ்டம் வந்து எப்படி குரோ ஆகும்? கீழே டிசெண்டிங்கா குரோ ஆகும். இந்த ரூட் எங்க இருந்து வந்திருக்குன்னா ரேடிக்கல்ல இருந்து வந்திருக்கு. அப்புறமா இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கரேஜ் டு த பிளான்ட், செகண்ட் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் தி சாயில். இது என்ன பண்ணும்? மேல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த ரூட் சிஸ்டம், ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ரூட்ஸோட கேரக்டரிஸ்டிக் என்ன, இது பார்த்த உடனே இது ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ வாட் ஆர் தி characteristics of the roots, the main features of by which you can recognize them. அது பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரூட் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா? ரூட்னா அது காஞ்சி போய் பிளாக்கா அந்த மாதிரி இருக்கும். சிலது வந்து வேற கலர்ல கூட இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா ரூட்ஸ் நான் கிரீனா இருக்கும்.
ஏன் நான் கிரீன் கொஞ்சம் வந்து பிரவுன் கலர்ல இருக்கும், வேற எந்த கலர்ல கூட இருக்கும், ஆனா கிரீன் மட்டும் இருக்காது. பிகாஸ் இதுல குளோரோஃபில் இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதான் பார்த்தோம் நம்ம கரெக்டா. குளோரோஃபில் இல்ல. அதோட மீனிங் என்னது? தேர் இஸ் நோ photosynthesis occurring. ஓகே. தே ஆர் நாட் டிவைடட் இன்டு நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். இல்ல நோட்ஸ் இன்டர்நோட்ஸ் வந்து டிவைட் ஆகாது. நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இது என்ன ஆகும் இது வந்து டிவைடே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். இப்போ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் பட்ஸ். இதுல வந்து லீஃப் பட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ இது எப்படின்னா நோடு ஃபர்ஸ்ட் நோட்னா என்னன்னு கத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த நோட் வேர்ட் நிறைய இடத்துல வரும். ஸோ இப்பவே நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ நோட் இஸ் அ பாயிண்ட் வேர் லீவ்ஸ் பிரான்ச்சஸ் ஆர் ஃபிளவர்ஸ் அரைஸ். ஸோ நோட்ல இருந்து தான் வந்து இந்த லீஃப், ஃப்ளவர், ஃப்ரூட் எது இருந்தாலும் அதுல இருந்து தான் வந்து இது வந்து அரைஸ் ஆகும். ஸோ நோடே இல்லைன்னா நோ லீஃப் நோ பட்ஸ். இன்டர் நோடு பாத்தீங்கன்னா ரெண்டு நோடுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் தான் இன்டர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இன்டர் மீன்ஸ் பிட்வீன். ஸோ நோட்ஸ்லாம் டூ நோட்ஸ்க்கு பிட்வீன் வந்து இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து இன்டர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நோட்ல இருந்தா லீஃப், ஃப்ளவர் எல்லாமே வருது, பட்ஸ் எல்லாமே வருது. இப்போ அதுவே இல்லைன்னா நம்மளோட லீஃப், பட்ஸ் அது எல்லாமே ஆப்சென்டா தான் இருக்கு. ஓகே. தேர்ட் ஒன் இந்த ரூட்ஸ் பாத்தீங்கன்னா தே ஆர் பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக். அப்படின்னா வந்து கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தியை வந்து இது பண்ணி வந்து அது அந்த சைடு வந்து க்ரோ ஆகும். ஓகே. ஸோ கிராவிட்டி சைடு வந்து இது க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜியோனா நம்ம ஏர்த் வந்து அது மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஏர்த் கிராவிட்டி அதெல்லாம் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். செகண்ட் வந்து இந்த இந்த ரூட்ஸ் வந்து எப்படி எங்கெங்கெல்லாம் க்ரோ ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எது டுவர்ட்ஸ் வந்து எது வந்து அந்த ரூட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி அங்க வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஜியோட்ராபிக். ஜியோட்ராபிக்னா என்னது? இது வந்து கிராவிட்டி, டுவர்ட்ஸ் கிராவிட்டி வந்து கீழே. கிராவிட்டினா என்னது? கீழே. மேல இருந்து ஒரு ஆப்பிள் விழுதுன்னா என்னது? கிராவிட்டினாலதான் விழுது. அதெல்லாம் பேசிக்கா நம்ம வந்து பிசிக்ஸ்ல வந்து இந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கோம்ல. சோ கிராவிட்டின்னு கீழே, க்ரோயிங் டுவர்ட்ஸ். செகண்ட் ஒன் பாசிட்டிவ்லி ஹைட்ரோட்ராபிக். ஹைட்ரோட்ராபிக்னா வந்து ஹைட்ரோ அந்த வேர்டு வந்தாலே இட் மீன்ஸ் வாட்டர். ஸோ வாட்டர் டுவர்ட்ஸ் வந்து இது க்ரோ ஆகுது. தேர்ட் ஒன் நெகட்டிவ்லி போட்டோட்ராபிக். நெகட்டிவ்லி போட்டோட்ராபிக்னா லைட் கிட்ட வந்து இது க்ரோ ஆகாது. ஸோ இட் க்ரோஸ் அவே ஃப்ரம் தி லைட். ஸோ லைட் கிட்ட இருந்து அது வந்து அவே வந்துடும், வெளியில வந்துடும். ஓகேங்களா. ஸோ லைட் கிட்ட வந்து அது வந்து க்ரோ ஆகாது. ஷேடி அந்த இடத்துலலாம் உள்ள டீப் இன்சைடு சாயில்னா இது வந்து க்ரோ ஆகும். ஸோ அதனால இது நெகட்டிவ்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ கிராவிட்டி, வாட்டர் அண்ட் லைட். ஸோ ரூட். ஸோ நீங்க ரூட் கூட இமேஜின் பண்ணி அந்த அந்த மாதிரி கூட நீங்க பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ரூட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பிரவுன் நான் கிரீன் கலர்ல இருக்கும். கரெக்டா. இது இந்த ஏன் நான் கிரீன் கலர்ல இருக்கும்? குளோரோஃபில் இல்ல. செகண்ட் ஒன் இந்த ரூட் இதுல நோட்ஸ், இன்டர் நோட்ஸ், லீவ்ஸ், பட்ஸ் எதுவுமே இருக்காது. இல்ல இந்த மூணு லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் ஞாபகம் பண்றதா இருக்கும். ஜியோட்ராபிக், ஹைட்ரோட்ராபிக், போட்டோட்ராபிக். பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஜியோனா கிராவிட்டி, ஹைட்ரோனா வாட்டர், போட்டோனா லைட். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்போ டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம். ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம்ல, அதுல என்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ரூட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. இந்த 3 டைப் கொடுத்துருக்காங்களா? அட்வென்ஷியஸ். ஸோ ரூட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா நான் இந்த வேர்ட் சொல்றேன். ரூட் சிஸ்டம்ல வேற கிளாசிபிகேஷன் இருக்கும், ரூட்ல வேற கிளாசிபிகேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ ரூட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 2 ரூட் சிஸ்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டேப் ரூட் சிஸ்டம், அப்படின்னா பிரைமரி சிஸ்டம். ஓகேங்களா. செகண்ட் ஒன் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஸோ டேப் ரூட் சிஸ்டம் வந்து மோஸ்டா டைகாட்ஸ்ல தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியும்ல, ஆன்ஜியோஸ்பர்ம்ல 2 இருக்கு, டைகாட், மோனோகாட். டைகாட்னா அதுக்கு 2 காட்லெட்னு இருக்கும், 2 ஸ்பேஸ் இருக்கும் ஃபில் ஆகுறதுக்காக. மோனோகாட்னா வந்து லைக் டைகாட்னா மேங்கோ, அப்புறமா வந்து பட்டாணி, இதெல்லாம் வந்து டேப், இது வந்து டைகாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா மோனோகாட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து வீட், ரைஸ் இதெல்லாம் ஒரே ஒரு அந்த ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே. ஸோ செகண்ட் ஒன் இது ஓகே. டேப் ரூட் சிஸ்டம்ல வந்து டைகாட், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்ல வந்து மோனோகாட் வந்து இது. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கேரட், கிராஸ் வச்சுக்கலாம். ஸோ கேரட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த ரூட் தான் இதுவாகும். ஸோ டேப் ரூட் சிஸ்டம் இதுல வந்து ஒரே ஒரு திக்கு மெயின் ரூட் தான் இருக்கும், அதான் நம்ம சாப்பிடுறோமே. கரெக்டா. ஸோ கேரட்ல வந்து ஒரே ஒரு திக்கு ரூட் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு திக் ரூட் மட்டும் தான் இருக்கும். பாருங்க.
ஒரே ஒரு மெயின் ரூட் தான். இதுல இருந்து கொஞ்சோண்டு பிரான்ச்சஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி மோஸ்டா இருக்காது. இது வந்து இந்த டயக்ராம்ல இப்படி கொடுத்துருக்காங்க. அட்வென்ஷியஸ் ரூட்னா பாருங்க. இந்த டேப் பிரைமரி ரூட்ல செகண்டரி டெர்ஷரி அப்படியே டிவைட் ஆயிட்டே போகுது கண்டினியூஸா. எல்லாம் வந்து திக் அண்ட் நிறைய இருக்கு. நியூமரஸ் ரூட்ஸ், நிறைய ரூட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? இப்போ கிராஸ்ல அப்படிதான் ஃபுல்லா ரூட்ஸ், ஃபுல்லா அந்த இடத்தையே அது இது பண்ணிக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம இதோடைய பாயிண்ட்ஸ் வந்து படிக்கலாம். ஸோ ரூட் சிஸ்டம் ஆர் மெயின்லி ஆஃப் டூ டைப்ஸ். First one, tap root system. Second one is a fibrous root system. So tap root system, it is the root system that develops from the radical and continues as a primary root. நம்மளுக்கு தெரியும் நார்மலாவே ரூட் வந்து ரேடிக்கல் தான் டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இட் டெவலப்ஸ் ஃப்ரம் ரேடிக்கல். அப்புறமா இது என்னதுன்னா பிரைமரி ரூட்டா மட்டும் கண்டினியூ ஆகும். செகண்டரி டெர்ஷரி அதெல்லாம் இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது பிரைமரி ரூட்டால. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் செகண்டரி அண்ட் டெர்ஷரி ரூட் வந்து வரும். கிவ்ஸ் ஆஃப் லேட்ரல் ரூட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது என்னது ரேடிக்கல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய பிரைமரி ரூட். ஒரு பெரிய ரூட் வந்து ஒரு திக் அண்ட் பெரிய ரூட் வந்து வந்துடும். ஓகேங்களா? அது இதுதான் பிரைமரி ரூட் அப்படின்னு சொல்லி. இதுல பிரைமரி ரூட் வந்து டாமினண்டா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறமா சின்ன சின்னதா ரொம்ப ரொம்ப தின்னான லேட்ரல் ரூட்ஸ் வந்து வரும். ஓகே. லேட்ரல் ரூட்ஸே இல்ல அப்படின்னு இல்ல, ரொம்ப தின்னான லேட்ரல் ரூட்ஸ் வந்து வரும். These provide very strong anchorage as they are able to reach very deep. இது ரொம்ப ரொம்ப திக்கா ஒன்னே செம்ம திக்கா இருக்கிறதுனால இது ரொம்ப டீப், திக் அண்ட் லாங்கா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டீப் சாயிலோடய ரொம்ப டீப்ல வந்து இது வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப டீப்ல ரீச் பண்ணது இதோட மீனிங் என்னது? த ஆங்கரேஜ் வெரி 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 ஸ்ட்ராங் ஆங்கரேஜ் வந்து இது ப்ரொவைட் பண்ணும். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஆங்கரேஜ். ஏன்? பிகாஸ் சாயிலோட டீப்ல வந்து அது போக முடியுது. It is the main root system of dicots. So dicots உடைய main root system இதுதான். மோஸ்டா dicots வந்து இதுதான் வந்து இருக்கும். Okay? So it's the main root system of dicots. Example, dicots ஓட எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. கிராம், அப்புறமா வந்து சைனா ரோஸ், ஹைபிஸ்கஸ், நீம், இதுல எல்லாமே என்னது? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளான்ஸ். கரெக்டா? இதுல எல்லாமே இந்த டேப் ரூட் சிஸ்டம் தான். ஓகே. பாருங்க நீம் ட்ரீலாம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். Fibrous root system பாத்தீங்கன்னா in this root system the primary root is short lived. ஷார்ட் லிவ்ட்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி ரூட் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறமா அது வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும், இறந்து போயிடும் அது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இதுல டாமினண்டா பிரைமரி ரூட் வந்து லைஃப் ஃபுல்லா இருக்காது. ஸோ டேப் ரூட் சிஸ்டம்ல வந்து இந்த பிரைமரி ரூட் வந்து இட்டு லைஃப் ஃபுல்லா வந்து இது இருக்கும், ஸ்ட்ராங்கா ஆங்கரேஜ் கொடுத்துட்டு. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலயும் எல்லா ரூட் சிஸ்டம்லயும் டேப் ரூட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இந்த இந்த டேப் சாரி எல்லா ரூட் சிஸ்டம்லயும் வந்து ரேடிக்கல் இருந்தா ரூட் வந்து ஸ்டார்ட் ஆகும், பிரைமரி ரூட்டா தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பிரைமரி ரூட் வந்து ஃபுல்லா பர்சிஸ்டண்டா லைஃப் ஃபுல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா டாமினண்டா இருந்தா அந்த டேப் ரூட் சிஸ்டம். அதுவே வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து அது வந்து இறந்துச்சுன்னா அது வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்ல வந்து வந்துடும். ஓகே. ஒரு திக்கு மெயினான ரூட் வந்து இல்ல, இருக்கு இல்ல அவ்வளவுதான். சிம்பிள். So in this root system, the primary root is short-lived. A cluster of cluster na group, okay? So group of slender na ரொம்ப ஒல்லியா, flexible, thin, இதெல்லாம் slender அப்படின்னு சொல்லுவாங்க. Cluster of slender fiber like roots, fiber மாதிரி. ஃபைபர்னா எப்படி சொல்லலாம்? ஸோ ஃபைபர்ஸ் மாதிரினா என்ன சொல்றது? சின்ன நூல் நூலா இருக்கும். ஓகே. ஸோ நூல் நூலா ஃபுல்லா கொத்து கொத்தா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபைபர் மாதிரி ரூட்ஸ் வந்து வந்துச்சுன்னா ரேடிக்கலோட பேஸ்ல இருந்து இது இது என்ன பண்ணும்னா வந்து ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் ரேடிக்கல் அண்ட் பிளிமியூல். ஓகே. ஸோ இது ரேடிக்கல்னு மட்டும் வராது, ரேடிக்கல் அப்புறமா பிளிமியூல். நான் சொன்னல சீட்ல வந்து ரெண்டு பார்ட் இருக்கு, ரேடிக்கல் அதுக்கப்புறமா பிளிமியூல். இதுல ரெண்டுத்துல இருந்தும் வந்து சின்ன சின்னதா ரொம்ப தின்னான ரூட்ஸ் வந்து வந்துச்சுன்னா இது வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரேடிக்கல் அதுக்கப்புறமா பிளிமியூல்.
டேப் ரூட் சிஸ்டமும் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் காண ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுத்தா நம்ம வந்து தாராளமா எழுதுறோம். இந்த ரேடிக்கல்னு டெவலப் ஆகும் டேப் ரூட் சிஸ்டம். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து ரேடிக்கல் அப்புறமா பிளெமியூல்ல இருந்து வந்து இதுவாகும். இதுல வந்து திக் அண்ட் பிரைமரி ரூட் வந்து பெர்சிஸ்டண்டா இருக்கும் லைஃப் ஃபுல்லா. இதுல வந்து பிரைமரி ரூட் வந்து ஷார்ட் லிவ்டா இருக்கும். அப்புறமா வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம்? இதுல வந்து ஒரு திக் ரூட் வந்து ஃபார்ம் ஆயிடும். இது வந்து திக் அண்ட் லாங் ரூட் மெயின் ரூட் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒல்லியான தின் ஸ்லெண்டர் மாதிரி ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ தே டு நாட் பிரான்ச் ப்ரொஃப்யூஸ்லி ஆர் ஷாலோ அண்ட் ஷாலோ அண்ட் ஸ்ப்ரெட் ஹாரிசான்ட்லி ஹென்ஸ் cannot provide strong anchorage. என்ன சொல்றாங்கன்னா இதோடைய பிரான்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்காது. ஸோ திக் அண்ட் டீப்பா இருக்கு. ஸோ திக் அண்ட் டீப்பா அது பிடிச்சிருக்கணும் சாயில்ல. டீப்பா அந்த சாயிலுக்கு உள்ள டீப்பா வந்து அது போகணும். அப்பதான் வந்து ஸ்ட்ராங் ஆங்கரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அப்பதான் இழுத்தா இழுத்தா கூட வராது. ஸோ இது ரொம்ப தின்னா இருக்கிறதுனால ஃபைபர் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அவ்வளவுதான். உள்ள ஆழமா போக ஷார்ட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சம் பகுதியில தான் வந்து இது வந்து இருக்கும். நிறைய இருக்கும். ஆனா ரொம்ப ஸ்பேஸ் எடுக்காது. கொஞ்சம் ஸ்பேஸ் தான் எடுத்திருக்கும். ஓகேங்களா? டீப்பா எல்லாம் போகாது. அதனால இப்படி புடிச்சோடனே நம்ம எடுத்துடலாம் ஈஸியா. நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் எல்லாம் தேவையில்லை அதை எடுக்கிறது. ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த் எல்லாம் தேவையில்லை எடுக்கிறதுக்கு. சோ இதுல என்ன இருக்கு? ஸ்ட்ராங் ஆங்கரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணாது. ஓகே. Fibrous root system is the main root system of monocots. So இது monocots வந்து present ஆயிருக்கு. So it's the main root system of monocot. Main system of monocots. Example, maize, grass, wheat இதெல்லாம் monocot உடைய basic examples. Okay. So I think so types of root system வந்து ரொம்ப ரொம்ப clear ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Yes. இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 ரூட் இருக்கு. ஒன்னு டேப் ரூட், இன்னொன்னு வந்து அட்வென்ஷியஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? இது வந்து ரூட்டோடைய கிளாசிபிகேஷன். ஸோ உங்களுக்கு தெரியும் ரூட் சிஸ்டம் வேற, அதுக்கு வந்து வேற கிளாசிபிகேஷன் இருக்கு. டேப் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ரூட்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு வேற கிளாசிபிகேஷன் இருக்கு. டேப் ரூட், அட்வென்ஷியஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டேப் ரூட் அண்ட் அட்வென்ஷியஸ் ரூட். ஸோ இதுல என்ன பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ டேப் ரூட்னா என்னது? இதுதான் பிரைமரி மெயின் ரூட். ரேடிக்கல்ல இருந்து ரேடிக்கல்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா டெவலப் ஆகிற பிரைமரினா ஸ்டார்டிங்ல வர பெரிய மெயின் ரூட், அதுதான் வந்து டேப் ரூட். ஸோ இட்ஸ் தி பிரைமரி அண்ட் மெயின் ரூட் தட் டெவலப்ஸ் ஃப்ரம் ரேடிக்கல். இதுல இந்த டேப் ரூட்ல வந்து இந்த பிரைமரி ரூட், டேப் ரூட் ஆர்எல்ஸ் பிரைமரி ரூட், இதுல என்ன ஆகும்? நிறைய பிரான்ச்சஸ், நிறைய லேட்டரல் ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது என்னது? அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கும். அண்டர் கிரவுண்டுக்கு வெளியில எல்லாம் வரவே வராது. ஓகே. ஸோ இட் ரிமைன்ஸ் அண்டர் கிரவுண்ட். ஓகே. அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியில எல்லாம் வராது. இது ஃபுல்லா அண்டர் கிரவுண்ட்ல இதோட லைஃப் இருக்கு. யூஸ்வலி ஃபவுண்ட் இன், நம்மளுக்கு தெரியும் டேப் ரூட் சிஸ்டம். டேப் ரூட்டே வந்து எதுல இருக்கும்? மோஸ்டா டைகாட்ஸ்ல தான் இருக்கும். So it's found in dicots. Dicots ஓட எக்ஸாம்பிள் இதுலயும் கொடுத்துருக்காங்க. சன்ஃபிளவர், மஸ்டர்ட், கேரட், மேங்கோ, எல்லாமே வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இல்ல 1 minute. ஓகே. ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகே. ஸோ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா அட்வென்ஷியஸ் ரூட்.
adventitious rootல வந்து these are adventitious root பாத்தீங்கன்னா these are root that develop from any part of the plant except radical. So root radical இருந்தா வரணும் கரெக்டா. இந்த radical இருந்து வராம எந்த பார்ட் இருந்தாலும் லிமியூல் இருக்கலாம், சொல்றது ஷூட் இருக்கலாம், ஸ்டெம் இருக்கலாம், எதுல இருந்து வேணாலும் வரும் ஓகேங்களா. ஸோ ரேடிக்கல் தவிர மற்ற எந்த பிளான்ட் ஆர்கன்ல இருந்து கூட வந்து வர ரூட்ஸ் பேர் தான் வந்து அட்வென்ச்சியஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, so they develop from any part of the plant except radical. So இது வந்து இதுல அட்வென்ச்சியஸ் ரூட்ல பாத்தீங்கன்னா இது ஏரியலா இருக்கலாம், இல்லைன்னா அண்டர் கிரவுண்டா இருக்கலாம். ஏரியல் அண்ட் அண்டர் கிரவுண்ட் அப்படின்னா ஏரியல்னா சாயிலுக்குள்ள இருக்காம அண்டர் கிரவுண்டா இருக்காம வெளியில வந்திருக்கலாம். அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸ் வந்து வெளியில வந்திருக்கலாம், இல்லைன்னா ரூட்ஸ் வந்து உள்ள டீப்பா கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இது எங்கெங்கெல்லாம் குரோ ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னல எனி பார்ட் ஆஃப் தி பிளான்ட். ஸோ இதுல வந்து என்னென்ன பார்ட் ஆஃப் பிளான்ட்டுக்கு என்னென்ன டைப் ஆஃப் இது வந்து குரோ ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து நோட்ல இருந்து குரோ ஆகலாம். ஸோ நோட்ல இருந்து யூஸ்வலா என்ன குரோ ஆகும், லீஃப் அப்புறமா பட் ஃபிளவர்ஸ் அதுதான் வந்து குரோ ஆகும் கரெக்டா. ஸோ இதுல இருந்து ரூட்ஸ் வந்து குரோ ஆனா இது எங்க வந்து இது எந்த டைப் ஆஃப் என்னென்ன டைப் ஆஃப் எந்த பிளான்ட்ஸ்ல வந்து குரோ ஆகும்னா மணி பிளான்ட் அப்புறமா பேம்பூ இதுல எல்லாம் வந்து ரூட்ஸ் வந்து வெளில வந்திருக்கும், நோடுக்கு வெளில வந்துட்டு இருக்கும். ஓகே, செகண்ட் ஒன் ஸ்டெம் கட்டிங். ரோஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி வச்சுட்டா அதுல இருந்து ரூட்ஸ் வந்து இன்னொரு புது பிளான்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும், பாத்திருக்கீங்களா? மேபி அது வந்து ஸ்டெம் கட்டிங்னால வந்து ஸ்டெம்ல இருந்து வரதுதான் ரோஸ்க்கு. நெக்ஸ்ட் ட்ரீயோட பிரான்ச்ல ட்ரீல இருந்து நீங்க பேனியன் ட்ரீ எல்லாம் பாத்திருக்கீங்களா? சோ ட்ரீயோடைய கிளையில இந்த ட்ரீயோடைய பிரான்ச்ல வந்து அங்கிருந்து ரூட் வந்து இப்படியே வந்து தொங்கும். பேனியன் ட்ரீ ஆலமரமா அரச பேனியன் ட்ரீல நேஷனல் ட்ரீ ஆஃப் இந்தியா பேனியன் ட்ரீல வந்து ட்ரீயோட பிரான்ச்சஸ் வந்து ரூட் வந்து அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலலாம் வந்து இது பண்ணி விளையாடுவாங்க குழந்தைங்க எல்லாம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறமா ஸ்டெம்மோட பேஸ் நார்மலா ஃபைப்ரஸ் ரூட், இது வந்து மோனோகாட்ஸ்ல இருக்கு. ஓகே, ரேடிக்கல் தவிர மத்த இதெல்லாம் ஸ்டெம்மோட பேஸ்னா பிளிமியூல் கரெக்டா. ரேடிக்கல் தவிர மத்த எங்கெல்லாம் குரோ ஆகுது, நோடு, ஸ்டெம் கட்டிங், ட்ரீயோட பிரான்ச், ஸ்டெம் பேஸ் இதெல்லாம் வந்து குரோ ஆனா எங்க இருந்து ரூட்ஸ் வந்து குரோ ஆகுனா இதை வந்து அட்வென்ச்சியஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டேப் ரூட்க்கும் அட்வென்ச்சியஸ் ரூட்க்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை டு ஆன்சர். ஓகே, so name the plant organ which grows towards gravity and water but away from light. So எந்த plant organ பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம்? எஸ், ட்ரை பண்ணுங்க. ரூட்ஸ் கரெக்ட். செகண்ட் ஒன், from which part of the germinating seed does the root develop? So எங்க இந்த root develop ஆகும்? R for radical. Radical, correct. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, which root system gives better anchorage and why? ஸோ எந்த ரூட் சிஸ்டம் வந்து பெட்டர் ஆங்கரேஜ் ஸ்ட்ராங்கா அந்த நிக்கிறதுக்காக பண்ணோம், ஏன் எதனால அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டேப் ரூட் சிஸ்டம் எதனால, வை மேம்? ஏன்னா அது இட் கோஸ் ஃப்ரம் த ரேடிக்கல் and develops into primary root. ஓகே, ஸோ டீப் அண்ட் இட் கோஸ் ஃப்ரம் தி ரேடிக்கல் அண்ட் டெவலப்ஸ் இன்டு பிரைமரி ரூட். டீப்பா வந்து போகும் அது. ஸோ லார்ஜ் அண்ட் டீப் ஏரியாஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப அது உள்ள வந்து போய் மெயின் திக் பிரைமரி ரூட்டா வந்து ஃபார்ம் ஆகுறதுனால கரெக்ட். ஸோ வேற என்ன இருக்கு? ஃபோர்த் ஒன், give two examples each of plants having fibrous taproot. ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து ஃபைப்ரஸ். ஓகே, ஃபைப்ரஸ் ரூட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, டேப் ரூட்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ டேப் ரூட் மோஸ்டா எங்க வந்திருக்கும்? டேப் ரூட் சிஸ்டம் ஓகே, டேப் ரூட் சிஸ்டம் எதுல இருக்கும்? மோனோகாட்டா, டைகாட்டா? Dicot. ஓகே, கரெக்ட். ஸோ ஃபைப்ரஸ் ரூட் மோனோகாட்ஸ். ஓகே, ஸோ டேப் ரூட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, டைகாட்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எஸ், இதுல கொடுக்காத எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம், டைகாட் உங்களுக்கு தெரிஞ்சா. ஸோ டைகாட்க்கு வந்து ரொம்ப பேசிக்கான நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா மேங்கோ.
ஓகே, மேங்கோ, கேரட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ அந்த கேரட்டோடது பாத்தீங்கன்னா ஒரு பெருசா வந்திருக்கும். கரெக்டா? சோ அதுவும் டேப் ரூட் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பார்க்க. அதை வச்சு நீங்க இமேஜின் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் ஒன் வந்து ஃபைப்ரஸ் ரூட். ஃபைப்ரஸ் ரூட் வந்து எதுல இருக்கும் சொல்லுங்க? ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் எதுல இருக்கும்? மோனோகாட்ஸ். கரெக்ட். சோ மோனோகாட்ஸ்ல எது எது எக்ஸாம்பிள்? Ma'am, maize, wheat. maize, wheat, grass. ஓகே, கரெக்ட். ஃபிஃப்த் ஒன் பாருங்க. மென்ஷன் 3 characters by which you can say that carrot which you eat is a root. ஸோ ஏன் வந்து ரூட்டோட கேரக்டரிஸ்டிக் கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் படிச்சோம். கரெக்டா? Geotrophic, hydrotrophic, and ஜியோட்ராபிக், ஹைட்ரோட்ராபிக். ஓகே, non non-green. நான் கிரீன். எஸ், கரெக்ட் கரெக்ட். ஓகே, ஸோ நான் கிரீனா இருக்கும். இதுல வந்து லீஃப் பட் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஸோ நிறைய பார்த்தோம். ஏதாவது 3 தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் சொல்லி கொடுத்த ரூட் சிஸ்டம் லெசன்ல இருந்து புரிஞ்சுச்சா? 6.3 வரைக்கும் முடிச்சிருக்கோம் நம்ம. இது Yes, புரிஞ்சுச்சா? ma'am. Yes, புரிஞ்சுச்சா? ma'am. ஓகே. இப்போ வந்து இந்த ரூட்டோடைய டிப்ல இருந்து பேஸ், இந்த ரூட்குள்ளேயே கொஞ்சம் டீப்பா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரூட்ல என்னென்ன ரீஜன்ஸ்லாம் இருக்கு? ரூட்ல இருந்து ரூட் ஃபுல்லாவே வந்து க்ரோ ஆகுமா, இல்ல அந்த ரூட்டோட டிப் மட்டும் தான் க்ரோ ஆகுமா? எங்கெங்கெல்லாம் growth நடக்கும், எங்கெங்கெல்லாம் வந்து அது என்ன சொல்றது எலாங்கேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட். ஸோ ரூட்டோடைய டீடைல்டு பார்ட்ஸ், ஜோன்ஸ். ரீஜியன்ஸ் ஆன ஜோன்ஸ். ஜோன்ஸ்னா எந்த பகுதியில இருந்து எது நடக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட்னா டிப்ல இருந்து பேஸ் வரைக்கும். ரூட்டோடைய இப்படி இருக்குண்ணா ரூட்டோடைய டிப்ல இருந்து பேஸ் வரைக்கும் ரீஜியன்ஸ் ஆஃப். ஸோ இந்த புது டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நல்லா வந்து கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து யூனிஃபார்மா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரூட் வந்து யூனிஃபார்மா இருக்காது. அதுல டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் அப்புறமா ரீஜியன்ஸ் வந்து இருக்கும். தே ஹேவ் ஜோன்ஸ் அண்ட் ரீஜியன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரீஜியன் பாத்தீங்கன்னா ரூட் அப்பைக்கல். அப்பைக்கல் அந்த வேர்டோட மீனிங் வந்தாலும் டிப். அப்பைக்கல் ரீஜியன் வந்து டிப். ஸோ அப்பைக்கல் மெரிஸ்டம் நம்ம பார்த்தோம்ல. அப்பைக்கல் மெரிஸ்டம்னா அந்த டிப் ஆஃப் ரூட்டோட தான் ஷூட்டோட டிப்ல இருக்கும் சொன்னோம்ல. அதே மாதிரி இந்த அப்பைக்கல் ரீஜியன் அப்படின்னா டிப், ரூட்டோடைய டிப் தான் வந்து அப்பைக்கல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு எல்லா ரூட் சிஸ்டம் ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் வந்து யூனிஃபார்மா இருக்காது. ஒரு இடத்துல திக்கா இருக்கும், ஒரு இடத்துல தின்னா இருக்கும். கரெக்டா? இதோட மீனிங் என்னன்னா இதுல வந்து டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் அப்புறமா டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூட் கேப். இது ரூட் கேப். ஸோ ரூட்டோடைய டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? ஸோ ரூட் கேப் பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் இதுதான் ரூட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரூட் கேப் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். டயக்ராம்லயே நமக்கு தெரியுது. ரொம்ப சின்னதா இருக்கு பாருங்க ரூட்டோடைய கேப். இப்போ நம்ம வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கேப் போட்டுட்டு சன் கிட்ட இருந்து நம்ம போறோம்ல, அதே மாதிரி ரூட்டோடைய கேப் தான் ரூட் கேப். ரூட் கேப் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அஃப்கோர்ஸ் இது கேப் மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஸோ கேப் லைக் ஸ்ட்ரக்சர் அது டிப். ரூட்டோடைய டிப்ல வந்து ஒரு சின்னதா கேப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அதுதான் ரூட் கேப் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னா இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த க்ரோயிங் அபெக்ஸ். இங்க க்ரோயிங் அபெக்ஸ்னா இப்போ இந்த கேப் எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்னா இங்க ஃபுல்லா மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கும். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்னா அதோட மீனிங் என்னது? க்ரோ ஆகும். செம்மையா வந்து டிவைட் ஆயிட்டே போகும் அந்த செல். அதனால வந்து growth வந்து காமிக்கும். லென்த் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இது வந்து வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் கிட்ட இருந்து, வேற ஏதாவது ஃபாரின் ஆர்கானிசம் கிட்ட இருந்து வந்து இது ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு ரூட் கேப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ரூட் கேப் எதனால இதோட ஃபங்க்ஷன் என்னது? இட் ப்ரொடெக்ட்ஸ் தி க்ரோயிங் அபெக்ஸ். க்ரோயிங் அபெக்ஸ்னா மெரிஸ்டம். மெரிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணும். க்ரோயிங் ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ணும். அதுதான் ரூட் கேப். ஓகே, இட்ஸ் லைக் இதோட செல்ஸ் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒரு கேப் வந்து இருக்கு. ஸோ அது ஃபுல்லா கிழிஞ்சு ஃபுல்லா யூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அதோட லெவல் இதுக்கு மேல வந்து அது ப்ரொடெக்டே பண்ண முடியாது. ஃபுல்லா கிழிஞ்சு இதுவாயிடுச்சுன்னா அது வந்து இதுவாயிட்டு புது செல்ஸ் அங்க வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ புது செல் ஸ்டார்ட் ஆனா புது கேப் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஸோ இதுல வந்து அந்த செல் ரீப்ளேஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஓல்டு நியூ நியூ அப்படின்னு சொல்லி வந்து ரீப்ளேஸ் ஆயிட்டே இருக்கும். இது எப்படின்னா லைக் அ ஹெல்மெட். ஸோ நம்மளுடைய சாஃப்ட் ரூட்டோடைய ஹெட்டை வந்து இந்த ஹெல்மெட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ எவ்வளவு சாயில் டீப்பா அப்படியே போயிட்டே இருக்குமோ அவ்வளோ அந்த ரூட் கேப் வந்து என்ன பண்ணும்?
நீங்க வந்து க்ரோ ஆயிட்டே இரு, நான் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம புக் பாயிண்ட்ஸ் வந்து படிப்போம். ஸோ திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர், திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் ரூட் கேப், அந்த ரூட் கேப் மாதிரி ஸ்ட்ரக்சர், அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இட்ஸ் அ திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் produced by மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். இது இது எதனால ஃபார்ம் வந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்னால. இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து டிவைட் ஆகி ஒரு கேப் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்னா மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ல மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் தான் இருக்கும். அது என்ன பண்ணா ரேப்பிடா ஃபாஸ்டா டிவைட் ஆயிட்டு ஒரு கேப் மாதிரி ஃபார்ம், திம்பிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிட்டு அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் தி டெண்டர் அபெக்ஸ், அதாவது growth-ஓடைய அபெக்ஸ். டெண்டர் அபெக்ஸ்னா growth, அபைக்கல் மெரிஸ்டம், ரூட்டோட டிப்ல என்ன இருக்கும், ரூட் அபைக்கல் மெரிஸ்டம் அப்படி இருக்கும். ஸோ நம்ம வந்து போன லெசன்லயே பார்த்தோம்ல. ஸோ அந்த ரூட் அபைக்கல் மெரிஸ்டம் வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, க்ரோயிங் மெரிஸ்டம், க்ரோயிங் அபெக்ஸ், அபெக்ஸ்னா டிப்ப வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். எதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஹார்ஷ் சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும், ஹார்ஷ் சாயில் கெமிக்கல்ஸ் வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். As the root grows further down in soil, root cap wears out, but it is constantly renewed. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரூட் வந்து சாயிலோட இன்னும் டீப்பா போக ஏதாவது டேமேஜ் ஆனா, ஏதாவது ஓல்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த செல்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் ஆயிட்டே இருக்கும், புதுசா வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி ரினியூடு. ஸோ இந்த ரூட் கேப் வந்து அபைக்கல் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்னா பிஸ்டியா, அதுக்கப்புறமா வாட்டர் ஹைசின்த், இதெல்லாம் அக்வாட்டிக் பிளான்ட்ஸோட எக்ஸாம்பிள். இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் வந்து லூஸா இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப வந்து ஸ்டிஃபா வந்து இந்த கேப் வந்து அப்படியே வந்து இந்த ரூட் வந்து டைட்டா இருக்காது. இது என்ன பண்ணா கொஞ்சம் லூஸா இருக்கும். இது வந்து லூஸா இருக்கிறதுனால இது வந்து ரூட் பாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரூட்டோடைய பாக்கெட். அப்படியே ஃபுல்லா பாக்கெட் பாத்துங்க, நம்மளுடைய ஷர்ட்லயோ நம்மளுடைய ட்ரெஸ்லயோ வந்து வெளியில வந்துட்டு கொஞ்சம் லூஸா. ஓகே, இது ப்ரொடெக்டும், இது வந்து உள்ள வந்து நம்ம ப்ரொடெக்டும் பண்ணும், ஆனா இது லூஸா இருக்கும், அவ்வளவுதான். ரூட் கேப் வந்து கொஞ்சம் டைட்டா வந்து ஃபிட்டா வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ லைக் கிளவுஸ் எல்லாம் வந்து ஹெல்மெட் மாதிரி அப்படியே ஃபிட்டா இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம வேற கலந்து. ஸோ இன் அக்வாட்டிக் பிளான்ஸ் லைக் பிஸ்டியா அண்ட் வாட்டர் ஹைசின்த், ரெண்டு எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஸ்டியா வாட்டர் ஹைசின்த். இதுல ரூட் கேப் கொஞ்சம் லூஸா இருக்கும், இதை ரூட் பாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ மறுபடியும் இந்த ரூட் கேப் ரீஜியனை ஸ்டார்ட் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் ரூட் இருக்குன்னா அந்த டிப்ல வந்து ஒரு ரூட் கேப் இருக்கும். இந்த ரூட் கேப் எப்படின்னா திம்பிள் மாதிரி ஸ்ட்ரக்சர், நீங்க வந்து அவ்வளவு எல்லாம் எழுதாதீங்க, ஜஸ்ட் கேப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தாலே போதும், அது எழுதினாலே போதும். இது என்ன பண்ணும், இந்த கேப் மாதிரி சின்னதா கேப் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து இந்த growth அபெக்ஸ் இல்ல டெண்டர் அபெக்ஸ் எழுதாதீங்க, வெறும் growth அபெக்ஸ் எழுது. எவ்வளவு ஈஸியா எழுத முடியுமோ அவ்வளவு ஈஸியா எழுதலாம் நம்ம. சோ இது growth அபெக்ஸ் வந்து, growth அபெக்ஸ்னா அங்க மெரிஸ்டம் இருக்கும், ஃபுல்லா மெரிஸ்டம் அந்த ரேபிட்லி டிவைடிங் செல்ஸ் இருக்கும், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் வந்து growth பண்ற அந்த செல்ஸை ப்ரொடெக்ட் பண்றோம். எதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஹார்ஷ் சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ரூட் கேப் பாத்தீங்கன்னா ரினியூ ஆயிட்டே இருக்கும், ரீப்ளேஸ் ஆயிட்டே இருக்கும், புதுசா வந்துட்டே இருக்கும் ஏதாவது டேமேஜ் ஆனா. சோ இந்த ரூட் கேப் கொஞ்சம் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இந்த ரூட் பாக்கெட் சொல்லுவாங்க, இதுல கொஞ்சம் லூஸா இருக்கும். இது அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் உடைய எக்ஸாம்பிள் வந்து பிஸ்டியா வாட்டர் ஹைசின்த். ஓகே, செகண்ட் ஒன் பார்க்கலாம், செகண்ட் ரீஜியன். இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, செகண்ட் ரீஜன் வந்து மெரிஸ்டமேட்டிக் ஜோன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரூட் கேப் ஜோன், செகண்ட் வந்து மெரிஸ்டமேட்டிக் ஜோன் ரீஜியன், எதுனாலும் சொல்லலாம், இட்ஸ் வந்து சேம். ஸோ இட்ஸ் ஸ்மால் ரீஜியன் ஆஃப் ஆக்டிவ்லி டிவைடிங் செல் கால் தி அபைக்கல் மெரிஸ்டம். ஸோ இது வந்து சின்னதா ஒரு ரீஜியன் இருக்கும். இதுல கண்டிப்பா மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன்னாலே அதோட மீனிங் என்னது, இதுல ஃபுல்லா மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கும். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்லாம் வந்து ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். இந்த அபைக்கல் மெரிஸ்டம் வந்து இருக்கும். நமக்கு தெரியும் ரூட்டோட டிப்ல கண்டிப்பா அபைக்கல் மெரிஸ்டம் தான் இருக்கும், வேற எதுவுமே ரூட்லயே அபைக்கல் மெரிஸ்டம் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, சோ இந்த அபைக்கல் மெரிஸ்டம் வந்து இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அந்த ரீஜியன்ல
மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ல அபைக்கல் மெரிஸ்டம் இருக்கு, அவ்வளவுதான், சிம்பிள். இந்த பாயிண்ட் ஓடுச்சு. இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 3 லேயர் மாதிரி இருக்கு. லேயர் ஃபர்ஸ்ட் வந்து டெர்மாட்டோஜன், நெக்ஸ்ட் பெரிப்ளம். 3 ரீஜியன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மெரிஸ்டமேட்டிக் ரீஜியனே 3ஆ டிவைட் ஆயிருக்கு. இந்த சின்ன ரீஜியனே 3 பீசஸா வந்து டிவைட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டெர்மாட்டோஜன், செகண்ட் பெரிப்ளம், தேர்ட் ஒன் பிளிரோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே டெர்மாட்டோஜன், பெரிப்ளம், அப்புறமா பிளிரோம். ஃபர்ஸ்ட் டெர்மாட்டோஜன். டெர்மா அப்படின்னாலே ஸ்கின், டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னா ஸ்கின் ரிலேட்டட். ஸோ ஸ்கின் ஆனது அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரை வந்து உருவாக்குறது தான் வந்து இந்த டெர்மாட்டோஜன் ரீஜியன். ஸோ த அவுட்டர் மோஸ்ட் லேயர் செல் மெச்சூர், இதுதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். இந்த மெரிஸ்டமேட்டிக் ஜோன்லயே அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னது, இந்த டெர்மாட்டோஜன் தான். இது என்ன பண்ணும்னா, இது இந்த செல்ஸ் வந்து மெச்சூரை, அவுட்டர் மோஸ்ட் லேயர் டெர்மாட்டோஜன்ஸோட செல்ஸ் வந்து மெச்சூரை எபிப்ளமா அப்புறமா ரூட் கேப்பா ஃபார்ம் ஆகும். எபிப்ளமா அப்புறமா ரூட் கேப்பா வந்து ஃபார்ம் ஆகும். எபிப்ளமானா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி. ஓகே, ஸோ எபிப்ளமா அதுக்கப்புறமா ரூட்ஸ் இருக்கு, ரூட் கேப் ஃபார்ம் ஆகும். எபிப்ளமா புது டேர்ம்ல நம்ம கலர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எபிப்ளமானா வந்து இட் இஸ் தி ப்ரொடெக்டிவ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் பிளான்ட் ரூட்ஸ். இப்போ ரூட் கேப்பும் இருக்கு, இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் அவுட்டர் மோஸ்ட் லேயர் யங் ரூட்ஸ்ல மோஸ்டா. இது வந்து யங் ரூட்ஸ்ல வந்து இந்த எபிப்ளமா தான் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் கேப் வேற லேயர் வேற. ஓகே, ஸோ லேயர் ஃபுல் கவரிங் வந்து இந்த எபிப்ளமா தான் பண்ணும். ஸோ 2 கவரிங் இருக்கு நம்ம கிட்ட, ஒன்னு எபிப்ளமா அதுக்கப்புறமா ரூட் கேப். ஓகே, ஸோ ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணாது இது. அது வந்து வேற எபிடெர்மிஸ். அது எபிடெர்மிஸ்னா அது வந்து அதுல ஸ்டோரேஜ் கொஞ்சம் நடக்கும். இது எபிப்ளமா வந்து அவுட்டர் மோஸ்ட் கவரிங் வந்து பாத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பெரிப்ளம். பெரிப்ளம்னா வந்து இது கொஞ்சம் உள்ள இருக்கும். இது உள்ள இருந்து டெர்மாட்டோஜன் செல்ஸ், டெர்மாட்டோஜன் வரைக்கும் இது வந்து உள்ள பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இன்னர் டு டெர்மாட்டோஜன் டு செல்ஸ் மெச்சூர் இன்டு கார்டெக்ஸ். கார்டெக்ஸா வந்து இது இல்ல கார்டெக்ஸ்னா வந்து, ஸோ இந்த ரூட்டை வந்து கட் பண்ணி பார்த்தா உள்ள கார்டெக்ஸ் செல்ஸ்லாம் இருக்கும். ரூட்டோட அனாட்டமி பார்த்தா அதுல கார்டெக்ஸ் செல்ஸ் இருக்கும். இந்த நடுவுல இது ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்றதுக்காக இந்த செல்ஸ் இருக்கும், கார்டெக்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டெக்ஸ் செல் வந்து எங்க இருந்து உருவாகுது, இந்த பெரிப்ளம்ல இருந்து தான். ஸோ என்னது, உள்ள இருந்து டெர்மாட்டோஜன் வரைக்கும் நடுவுல இது வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கும். இன்னர் டு டெர்மாட்டோஜன்ஸ் வந்து ஒரு செல்ஸ் இருக்கும். ஸோ உள்ள இருந்து வெளியில வந்து போறதுக்கு, உள்ள இருந்து வெளியில வந்து சில செல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃப்ரம் இன்னர் டு டெர்மாட்டோஜன் சில செல்ஸ் இருக்கும். அது மெச்சூரை கார்டெக்ஸ் ஆஃப், ஆக்சுவலி வந்து கார்டெக்ஸோட வேலை என்னதுன்னா இன்னரையும் அப்புறமா வந்து அவுட்டருக்கு நடுவுல வந்து இது பிரசன்ட் ஆயிருக்கும் கார்டெக்ஸ். அதுதான் இதுவும் பண்ணுது. ஓகேங்களா, இது வந்து மோஸ்ட்லி சிமிலர். ஓகே, பெரிப்ளம் வந்து இன்னர் டு டெர்மாட்டோஜன்ஸ் வந்து அங்க மோஸ்டா வந்து இன்னர்ல இருந்து டெர்மாட்டோஜன்ஸ் வரைக்கும். இன்னர் வந்து ஒரு ரீஜியன் இருக்கும், அதுக்கு கொஞ்சம் மேல. ஸோ இன்னர்ல இருந்து இந்த டெர்மாட்டோஜன் வரைக்கும் ஃபுல்லா காலியா இருக்கும்ல, அங்க வந்து செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸ் வந்து கார்டெக்ஸா மெச்சூர் ஆகும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிளிரோம். பிளிரோம்னா உள்ள. ஓகே, ஸோ பிளிரோம் இட்ஸ் தி சென்ட்ரல் ரீஜியன் whose cells mature into steel. ஸோ பிளிரோம் தான் உள்ள இன்னர் ரீஜியன். ஸோ இட் இஸ் தி இன்னர். ஸோ இன்னர் மிடில் அவுட்டர் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பிளிரோம் வந்து இன்னர், பெரிப்ளம் கொஞ்சம் மிடில், டெர்மாட்டோஜன் அவுட்டர். So it is the central region whose cells mature into steel. என்னது, steel of the plant. So steel ஒன்னும் படிச்சலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இங்க, மோனோகாட். மோனோகாட்ஸ்ல பாத்தீங்கன்னா cap is formed by an independent group of cells known as a calyptrogen. So இதே இதுல கொடுத்துருக்காங்க. இது உள்ள இருக்கிறது, இதே இதுல ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டீல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்டீல் பாத்தீங்கன்னா இட் இஸ் தி சென்ட்ரல் சிலிண்டர் வித்தின் ரூட் ஆர் சிஸ்டம். ஸோ ரூட் இல்லைன்னா ஸ்டெம்க்கு உள்ள வந்து ஒரு சென்ட்ரல் நடுவுல வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும்.
என்ன பண்ணா இதுக்குள்ள வந்து இந்த சிலிண்டருக்குள்ளதான் என்ன ஆகணும் என்ன நல்லா இருக்கும்னா இந்த சைலம், ஃப்ளோயம், அப்புறமா வந்து சம்டைம்ஸ் வந்து பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அது எல்லாமே இந்த சைலம் ஃப்ளோயம் ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த ஸ்டீல் தான். ஓகே, இந்த ஸ்டீல் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி. இந்த ஹோட்டலுக்குள்ள வந்து நம்மளுடைய சைலம் ஃப்ளோயம் எல்லாம் தங்கி இருக்கும். ஓகே, ஸ்டீல்னா அதுதான். இந்த ஸ்டீல் வந்து எங்க இருந்து வந்து ஃபார்ம் ஆகுது? பிளிரோம் கிட்ட இருந்து. பிளிரோம் உள்ள இருக்கிற ரீஜன், இதுவும் அந்த உள்ள இருக்கிற ரீஜன் தான். சோ மோனோகாட்ஸ்ல கேப்னா ரூட் கேப் நினைக்கிறேன். சோ கேலிப்ட்ரோஜன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பாத்துடலாம். சோ கேலிப்ட்ரோஜன் அப்படின்னா கேலிப்ட்ரோஜன் இந்த வேர்டு வந்து ஓகே. சோ வந்து கேலிப்ட்ரோஜன் பாத்தீங்கன்னா இட் இஸ் தி செல்லோடைய ரூட் டிப் இருக்குல்ல. சோ ரூட் டிப்ல வந்து சில செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இது வந்து ரேப்பிடா டிவைட் ஆகும், செம்ம ரேப்பிடா டிவைட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ரூட் கேப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ கேலிப்ட்ரோஜன்னா ஒரு லேயர் மாதிரி. அந்த லேயர் வந்து ஃபாஸ்டா டிவைட் ஆகி ரூட் கேப் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? மோனோகாட்ஸா இது நடக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரா, இது பிளிரோம் கூட டுகெதரா இருக்கிற பாயிண்ட்ஸ் இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டா கொடுத்துருக்காங்க. சோ ரூட் கேப்லயே கொடுத்துருக்கலாம். இது வந்து கொஞ்சம் இது ரூட் கேப் கொஞ்சம் மேல இருக்கும் இது. ஓகேங்களா? இதனாலதான் ரூட் கேப்பே ஃபார்ம் ஆகுது. இது மோஸ்டா வந்து மெரிஸ்டமேட்டிக் ரீஜன்ல தான் இருக்கிறதுனால இது மெரிஸ்டமேட்டிக் ரீஜனுடைய பாயிண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ கேலிப்ட்ரோஜன்னா ஒரு லேயர் மாதிரி, லேயர் ஆஃப் ரேபிட்லி டிவைடிங் செல். இதுல இருந்து ரூட் கேப், மோனோகாட்டோடைய ரூட் கேப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, நம்ம மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ணலாமா? சோ செகண்ட் ரீஜியன் பாத்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் ரீஜன். மெரிஸ்டமேட்டிக் ரீஜனா ரொம்ப சின்னதா இந்த மெரிஸ்டமேட்டிக் ரீஜியனுக்குள்ள மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கும். நம்மளுக்கு மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆல்ரெடி தெரியும்ல, என்னது? இது வந்து ரேப்பிடா டிவைட் ஆயிட்டே இருக்கும், ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அப்பைக்கல் மெரிஸ்டம் வந்து இருக்கும். இந்த மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ல வந்து 3 ஜோனா அது ஃபர்தரா டிவைட் ஆயிருக்கு. டெர்மாட்டோஜன், பெரிப்ளம், அப்புறமா வந்து பிளிரோம். டெர்மாட்டோஜன்னா அவுட்டர் லேயர், பெரிப்ளம் மிடில் லேயர், மிடில் மோஸ்டா. இன்னர்ல இருந்து டெர்மாட்டோஜன், இன்னர்ல இருந்து அவுட்டருக்கு நடுவுல இருக்கிற இந்த பெரிப்ளம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிளிரோம், அது வந்து இன்னர் சென்ட்ரல் ரீஜியன். டெர்மாட்டோஜன் அவுட்டர் மோஸ்ட் லேயர். நம்மளுக்கு என்ன தெரியும்? ரூட்ல இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஒன்னு எபிப்ளமா, ஒன்னு வந்து ரூட், அது வந்து ஃபார்ம் ஆகும். செகண்ட் பெரிப்ளம்னா அது உள்ள கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இது வந்து நம்மளுக்கு தெரியும், ஒரு ரூட்ல கார்டெக்ஸ் தான் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்னு. சோ அதை வந்து இது ஃபார்ம் ஆகும். தேர்ட் ஒன் பெரிப்ளம் வந்து ஸ்டீல் அப்படின்னு சொல்லி இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஸ்டீல், STELE. ஓகே, சோ இந்த ஸ்டீல்ல வந்து இது வந்து ஃபார்ம் ஆகும் சென்ட்ரல் ரீஜியன். ஸோ இது இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா. ரூட் கேப் வந்து மோனோகாட்ல மட்டும் கேலிப்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லி ஒரு லேயர்ல இருந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரீஜியன் ஆஃப் எலாங்கேஷன். ஸோ மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் கொஞ்சம் மேல, ஃபர்ஸ்ட் ரூட் கேப், அதுக்கு மேல மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த எலாங்கேஷன் ரீஜியன். இது எலாங்கேஷன் ரீஜியன். அசைன்மெண்ட். ஓகே, so elongation region பாத்தீங்கன்னா this is situated next to the meristematic region wherein the cells elongate and enlarge to make the root grow in length. so இதுக்கு இந்த meristematic region வந்து இந்த மெரிஸ்டமேட்டிக் ரீஜனுக்கு மேல வந்து எலாங்கேஷன் ரீஜன் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த எலாங்கேஷன் ரீஜனா அதோட மீனிங்கே அது நீளமா ஆக்குறது, எலாங்கேட் பண்றது, என்லார்ஜ் பண்றது அதோட வேலையை. ஸோ ரூட்டை என்லார்ஜ் பண்ணும், கொஞ்சம் திக்கு அதிகமா ஆக்கவும் அதுக்கப்புறமா நீளமா ஆக்கவும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், லென்த்ல க்ரோ ஆக. ஓகே, ஸோ இதுல என்ன டைப் ஆஃப் செல்ஸ்லாம் இருக்கும்? எலாங்கேட் பண்றதும் என்லார்ஜ் பண்ற, ரூட் என்லார்ஜ் பண்ண எலாங்கேட் பண்றதுக்கான செல்ஸ் வந்து இருக்கும். இது மெரிஸ்டமேட்டிக் ரீஜனுக்கு ஜஸ்ட் மேல வந்து இருக்கும். Fourth one, region of maturation. So இந்த region of maturation பாத்தீங்கன்னா இந்த zone of maturation, region of maturation பாத்தீங்கன்னா இதுல differentiation அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் ஆகும். டிஃபரன்ஷியேஷன்னா செல்ஸ் வந்து வேரியஸ் டிஷ்யூவா வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும், டிவைட் ஆகும், மாறும். டிஃபரன்ஷியேட்க்கும் டிவைடுக்கும் வேற வேற டிஃபரன்ஸ் இருக்கு. டிவைட்னா செல்ஸ்னா அப்படியே போயிட்டே இருக்கு, ஒரே மாதிரி செல்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கு, ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. டிஃபரன்ஷியேட்னா அந்த செல்ஸ் வேற வேற டிஷ்யூவா மாறுது. ஸோ செல்ஸ் டிஃபரன்ஷியேட் இன்டு வேரியஸ் டிஷ்யூ. லைக் எப்படின்னா எபிடர்மிஸ், சைலம், ஃப்ளோயம் எல்லாமே இதுல இருந்து தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, திஸ் இஸ் நெக்ஸ்ட் டு த ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். ஸோ எலாங்கேஷன் ரீஜனுக்கு மேல வந்து இது பிரசன்ட் ஆயிருக்கும்.
எலாங்கேஷன் ரீஜியனுக்கு மேல வந்து ப்ரெசென்ட் இருக்கும். இதுல செல் என்ன ஆகும்னா மெச்சூர் ஆயிடும். ஓகே, கீழே எல்லாமே டிவைடிங் மெரிஸ்டமேட்டிக் அதெல்லாமே பார்த்தோம் கரெக்டா. இப்போ மேல வந்துமே அது மெச்சூர் ஆயிடுச்சு. The cells mature and differentiated into various tissue. So cells mature ஆனா என்ன ஆகும், பெர்மனன்ட் டிஷ்யூவா மாறும். பெர்மனன்ட் டிஷ்யூனா என்னென்ன, சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ எல்லாம் பார்த்திருக்கோம்ல. ஸோ காம்ப்ளெக்ஸ்னா என்னது, நம்ம சிம்பிள்னா இது பார்த்திருக்கோம், காம்ப்ளெக்ஸ்னா காம்ப்ளெக்ஸ்னா என்னது, ஜைலம் ஃப்ளோயம் எல்லாமே. சிம்பிள்னா எபிடர்மிஸ் எல்லாமே வந்து இதுல இருந்தா ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த மெச்சூரேஷன் ரீஜியன்ல இன்னும் ஃபர்தரா 2 ரீஜியன் இருக்கு. ஒன்னு ரூட் ஹேர் ரீஜியன், அப்புறமா செகண்ட் இல்லைன்னா வந்து பிலிஃபிரஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ரீஜியன். ரூட் ஹேர் ரீஜியன்னா இதுல இருந்து சின்ன சின்ன ஹேர் வந்து வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த ரூட் ஹேர் இது எல்லாமே என்ன ரீஜியன், மெச்சூரேஷன் ரீஜியன். இந்த மெச்சூரேஷன் ரீஜியன்ல இந்த ஃபுல்லா இந்த ரூட் ஹேர்ஸ் வந்து வந்துரும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ரூட் ஹேர். பிங்க் கலர்ல இருக்கிறது மெச்சூரேஷன் ரீஜியன். இதுல எல்லாமே ரூட் ஹேர்ஸ் எல்லாமே வரும். ரூட் ஹேர் யூனிசெல்லா தான் இருக்கும். சின்னதா ஒரு ஹேர் வந்து வரும், அவ்வளவுதான் ரூட் ஹேர். இது மார்க் பண்ணிக்கலாமா. ரூட் ஹேர் இல்லைன்னா வந்து இத பில்லிஃபெரஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன இருக்கும், இதுல இருந்து ஹேர் வந்து வரும் ப்ரொடெக்ஷனுக்காக, வாட்டர் மினரல் எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்காக வந்து நம்மளுடைய ரூட் ஹேர் வந்து வரும். செகண்ட் பாத்தீங்கன்னா நார்மலா பெர்மனன்ட் ரீஜன். இதுல இருந்து சைலம் ஃப்ளோயம் லேட்ரல் ரூட்ஸ் இந்த செகண்டரி ரூட் டெர்ஷரி ரூட் அது எல்லாமே வரும். ஓகே, பிளான்ட் ஆங்கரேஜ் எல்லா ஃபங்க்ஷனும் இது மோஸ்டா இந்த ரீஜன் தான் பாத்துக்கும். ஓகேங்களா. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, பெர்மனன்ட் ரீஜன் விச் லைஸ் பிஹைண்ட் தி ரூட் ஹேர். ரூட் ஹேருக்கு உள்ள, ரூட் ஹேர் வெளில வந்திருக்கும், அதுக்குள்ள என்ன இருக்குன்னா பெர்மனன்ட் ரீஜன். இந்த பெர்மனன்ட் ரீஜன் வந்து எப்படி இருக்குன்னா இதுல ஹேர் கூட இருக்கலாம், சம்டைம் ஹேர் இல்லாம கூட இருக்கலாம், அது வந்து நம்மளோட ப்ராப்ளம் இல்ல. இது லேட்ரல் ரூட்ஸ் வந்து இங்க இருந்து வந்து வரும். லேட்ரல் ரூட்ஸ் என்ன பண்ணும், பிளான்ட்டுக்கு ஆங்கரேஜ் கொடுக்கும், அதுக்கப்புறம் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து பிளான்டோடைய ரூட்டோடைய ஃபங்க்ஷன் எல்லாமே இங்க தான் வரும். ஓகே, மற்றது எல்லாமே ரூட் கேப் ப்ரொடெக்ஷன், ரூட் ஆஃப் ரூட் கேப் ப்ரொடெக்ஷன், ரீஜியன் ஆஃப் மெரிஸ்டம் வந்து க்ரோத்காக அதெல்லாமே ஃபார்ம் ஆகும். தேர்ட் ஒன் ரீஜியன் ஆஃப் எலாங்கேஷனுக்காக. ஃபோர்த் ஒன் ரீஜியன் ஆஃப் மெச்சூரேஷன். இங்க வந்து செல்ஸ் மெச்சூர் ஆகி டிஃபரன்ஷியேட் ஆகும். இந்த 2 ரீஜன் இருக்கு, ரூட் ஹேர், அப்புறமா ரூட் ஹேர்னா பில்லிஃபெரஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ரீஜன். ரூட் ஹேர்னா கொஞ்சம் ஹேர் வந்திருக்கும், அதுக்குள்ள யூனிசெல்லுலார் ஹேர் வந்திருக்கும். ஏன் இது வந்திருக்கு, அப்சர்வ் பண்ண வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பெர்மனன்ட் ரீஜன்ல இருந்தா இந்த ஜைலம் ஃப்ளோயம் எபிடர்மிஸ் எல்லாம் பெர்மனன்ட் டிஷ்யூ எல்லாமே வந்து வரும். ஓகேங்களா. ஸோ ஜைலம் ஃப்ளோயம் அந்த மாதிரி வந்தாலே என்னது, கண்டக்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அப்புறம் பிளான்டோடைய ஆங்கரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகே, சோ ஒரு பாக்ஸ்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அது என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ மெய்ஸோடைய ரூட்டோடைய டிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கப்பு மாதிரி ஒரு ரிசர்வாயர் இருக்கு, ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கு ஸ்டோர் பண்றதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெய்ஸோடைய ரூட் டிப்ல ஒரு சென்ட்ரல் கப்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு ரிசர்வாயர் இருக்கு, அந்த ரிசர்வாயர்ல ஃபுல்லா இன்ஆக்டிவ் செல்ஸ் இருக்கு. ஓகே, இது எங்க கரெக்டா இருக்கும்னா ரூட் கேப்க்கும் மெரிஸ்டமேட்டிக் ரீஜியனுக்கும் நடுவுல. ரூட் கேப் அதுக்கப்புறம் மெரிஸ்டமேட்டிக் ரீஜியனுக்கு நடுவுல ஒரு சென்டர் இருக்கும், குவெசன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவெசன் சென்டர் வந்து இதுல ஃபுல்லா இன்ஆக்டிவ் செல்ஸ் இருக்கும், இன்ஆக்டிவ் செல். ஸோ எப்போல்லாம் வந்து இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்ல இருக்கு, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்னா ஆக்டிவ்ல டிவைடா இருக்கும், கரெக்டா, ஆக்டிவ்ல டிவைடிங்கா இருக்கும். இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் போது இந்த குவெசன் சென்டர்ல இருக்க செல்ஸ் வந்து நீ டேமேஜ் ஆயிட்டல, ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வந்து உங்களோட வேலை வந்து செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து போய் இது ஆக்டிவ் ஆகி, இது இன்ஆக்டிவா தான் இருக்கும். எப்போ அதுக்கு உதவி தேவையோ மெரிஸ்டமேட்டிக் ரீஜனுக்கு, அப்போ வந்து இது ஆக்டிவ் ஆகி அந்த ஹெல்ப் வந்து பண்ணும், அசிஸ்டன்ட் மாதிரி. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது. குவெசன் சென்டர், டிஃபைன் குவெசன் சென்டர், நத்திங். இது வந்து ரொம்ப ஈஸியான பாயிண்ட், ஒண்ணுமே இல்ல. மெய்ஸோடைய எஸ்பெஷலா மெய்ஸ்ல தான் இது இருக்கு. மெய்ஸோடைய ரூட் கேப்க்கும் மெரிஸ்டமேட்டிக் ரீஜனுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஒரு கப்பு ரிசர்வாயர் எதுன்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவ் செல் இருக்கும்.
இந்த செல் இன்ஆக்டிவ் செல்லுக்கு இந்த இன்ஆக்டிவ் செல் என்ன பண்ணலாம், எப்பெல்லாம் மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எல்லாம் டயர்ட் ஆகி டேமேஜ் ஆயிடுதோ இந்த செல்ஸ் வந்து அதோட வேலையை இது ஆக்டிவ் ஆகி இந்த செல்ஸ் வந்து போய் அதோட வேலையை வந்து பார்த்துக்கும். இந்த சென்டர் பேர் தான் குவெஸ்சன் சென்டர். ஓகே, ஸோ இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா க்ளோவஸ் 1958. ஃபர்ஸ்ட் ரூட் சிஸ்டம் இந்த லெசன்லயே ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் க்ளோவஸ் 1958. ஸோ இந்த ரீஜியன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ரூட் கேப், இது வந்து க்ரோயிங் ரீஜியன். ஸோ நான் ஒரு இன்னும் கலர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ரூட் கேப், இது க்ரோயிங் ரீஜியன், ரூட் கேப். வேற என்ன இருக்கு மேல, இது ரூட் ஹேர் பர்மனன்ட் ரீஜியன். எல்லாம் இது என்ன ரீஜியன், மெச்சூரேஷன் ரீஜியன். இதுக்கு நடுவுல ஒன்று இருக்கும் பாருங்க, இங்க என்ன இருக்கும், எலாங்கேஷன் ரீஜியன் இருக்கும். மேல இது ஃபுல்லாவே பர்மனன்ட் ரீஜியன். இதுல இருந்து பாருங்க எல்லா ரூட் எல்லாமே வருது பாருங்க, இப்படி வருதா. அதான் நம்மளுடைய இது. ஓகே, இது வந்து ரூட்டோடைய டிப்போடைய நான் சொன்னேன்ல அனாட்டமி வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க ரூட் கேப்போடைய செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ ரூட் கேப், கேலிப்ட்ரோஜன் ஒரு லேயர் மாதிரி இருக்குன்னு சொன்னால இதுல இருந்து என்ன ஆகும், மோனோகாட்ஸோடைய ரூட் கேப் வந்து ஃபார்ம் ஆகும் கேலிப்ட்ரோஜன் லேயர்ல இருந்து மோனோகாட்ல. அப்புறமா இது வந்து மெரிஸ்டமேட்டிக், இது எல்லாமே மெரிஸ்டமேட்டிக், எல்லாமே என்னது மெரிஸ்டமேட்டிக். sorry 1 minute. ஓகே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் ரீஜன்ல இந்த கரெக்டா கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்மளுக்கு பெரிப்ளம் எது, ப்ளிரோம் எது, டெர்மாட்டோஜன். ஓகேங்களா. ஸோ நம்ம இன்னைக்கான கிளாஸ் என்ன பண்ணிக்கலாம். 6.2 இன்டெக்ஸ். இன்னைக்கு வந்து ஒர்க் என்னதுன்னா அந்த கஹூட் குவிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பிளான் கிங்டம் படிங்க. பிளான் கிங்டம் உடைய சம்மரி நோட்ஸ் வந்து ஆல்ரெடி சம்மரி நோட் சீரீஸ் அந்த டாபிக் அண்டர் வந்து இருக்கு, அதை எடுத்து படிங்க. பிளான் கிங்டம் மட்டும் படிங்க, எல்லா எக்ஸாம்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா படிங்க. படிச்சதுக்கு அப்புறமா அந்த 15 MCQ உள்ள குவிஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. டைமிங்கோட ஒரு கொஸ்டினுக்கு 60 செகண்ட்ஸ், 1 மினிட் மோர் தென் எனஃப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ்வலா 30 செகண்ட்ஸ்க்குள்ள MCQ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும் ஒரு கொஸ்டின். ஸோ இதுல 60 செகண்ட் கொடுத்துருக்கேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. செகண்ட் வந்து இன்னைக்கு ரூட் சிஸ்டம் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்ல, ஸோ எப்போ லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது அன்னைக்கு என்ன நடத்துனாங்களோ அன்னைக்கே படிச்சுட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். நீங்க ரிவிஷன் அப்படின்னு சொல்லி உனக்கு தேவையே இல்லை. ஸோ இந்த படிச்சதுக்கு அப்புறமா 4 நாளுக்கு அப்புறமா மறுபடியும் படிக்கணும். ஸோ இன்னைக்கு நாளைக்கு 4 டேஸ்க்கு அப்புறமா மறுபடியும் படிக்கணும். வீக்கெண்ட்லயும் படிக்கணும். அப்போதான் வந்து நீங்க படிச்சது உங்களுக்கு வந்து ரீகால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியும். இன்னைக்கு வந்து இன்டெக்ஸ் கொஸ்டின். ஸோ இன்னைக்கு வந்து 4 வரைக்கும் இருக்கு உங்களுக்கு. கஹூட் பிளான் கிங்டம் ரிவிஷன் பண்ணோம், கஹூட் குவிஸ் கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த இன்னைக்கு ரூட் சிஸ்டம் அந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி புக் ரிவிஷன் பண்ணோம். அதுக்கப்புறமா நான் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொன்னேன்னா அதெல்லாம் ரீகால் பண்ணி மெமரைஸ் பண்ணோம். மெமரைஸ் பண்ணவங்களுக்கு வந்து எப்படி எனக்கு மெமரைஸ் பண்ண தெரியலன்னா 10 வாட்டி ரீட் பண்ணுங்க, 10 வாட்டி சொல்லி பாருங்க, 2 வாட்டி எழுதி பாருங்க. இதுதான் வந்து ட்ரிக், ரிவைஸ் பண்றது மெமரைஸ் பண்றதுக்கான ட்ரிக். எக்ஸாம்பிள்ஸ்லாம் மெமரைஸ் பண்றது இருக்கும்ல, அதுக்கான ட்ரிக் இதுதான். அப்புறமா இன்டெக்ஸ் கொஸ்டின் 6.1 6.2 இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி நான் வந்து ஒரே ஒரு அசைன்மெண்ட் சென்ட் பண்ணிருக்கேன், அது பாருங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க. ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you, ma'am.